மக்களே 484வது விஷயத்துல பேர்லாம் போன பீஸ்ல வந்து அக்கைனு ஸ்ட்ரெயிட்டா லூஃபியை கொள்ளலன்னு வரான். ஆனா ஏசு வந்து உள்ள விழுந்துட்டான். அவனை குத்துனால அவனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு. லூஃபி எனக்காண்டி இத்தனை பேர் இருக்காங்கடா, அப்ப நான் பிறந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா எல்லாரும் இவனுக்காண்டி தான் சண்டை போட வந்திருப்பாங்க. ஆனா இவன் உயிரே கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் இவனுக்காண்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். அழுதுகிட்டே இருக்கான். ஏசுக்கு அப்படி உயிர் போயிரவே செஞ்சுட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டான். அவன் ஒரு பக்கமா சாஞ்சு விழுதான். லூஃபி ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். டே ஏசு அப்படின்னு சொல்லிட்டு ஏசு வந்து லூஃபி கையில இருந்து அப்படி சாஞ்சிட்டான். லூஃபி அந்த ரத்தத்தை அப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். ஏசு அப்படின்னு சொல்றான். சடனா வாயை திறந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஏசு அப்படின்னு சொல்லிட்டு ஏசுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பார்த்து அந்த ஷாக்ல அப்படி உறைஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டான். லூஃபி என்னன்னு பார்த்தா ஸ்டக்கே ஆயிட்டான். அப்படி சின்ன வயசு காலத்தை யோசிச்சு பாக்குறான். டே நான் செத்துட்டேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஏசு வந்து லூஃபிட்ட கேட்டு இருந்திருப்பான். லூஃபியும் அழுதுகிட்டே இருக்கான். ஆனா அப்படி சொல்றான் அவன், டே நான் ஒண்ணு சாகலடா முட்டாளன்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு போடு போடுறான் ஏசு அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் பார்த்தா லூஃபி இன்னொரு இடத்துல அழுதுகிட்டு இருந்திருப்பான். டே நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்டா, நான் சாக மாட்டேன்டா, நான் ஒன்னும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா, நான் உன்னை எப்போ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஏசு அப்ப சொல்லியிருந்திருப்பான். அந்த சத்தியத்தை பத்தி தான் இப்போ வந்து லூஃபி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா ஏசோ இறந்துடவே செஞ்சுட்டான். கார்ப்பும் அழுதுகிட்டே இருக்காரு. உடனே ஒரு பழசை யோசிச்சு பாக்குறாரு. டே கார்ப் என்னோட குழந்தைய நீ பாத்துக்கிடுவியான்னு சொல்லிட்டு கோல்டு ரோஜர் சொல்லியிருப்பான். அதை பத்தி தான் யோசிச்சு பாக்குறாரு. அவங்க அம்மா போர்ட்டகஸ்ட இருந்து கோல்டு டி ஏச வாங்கி இருந்திருப்பாரு அவரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. டே நம்ம எல்லாமே பிரதர்ஸ்னா நம்ம சாக்கே வந்து நம்ம ஒன்னா வாங்கி குடிப்போண்டான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் ஒன்னு அருந்திருப்பானுங்க, என்ஜாய் பண்ணி குடிச்சிருந்திருப்பாங்க அவங்க. நம்ம எல்லாம் பிரதர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லி இருந்திருப்பான். அந்த ஷாக்ல லூஃபி அப்படி கத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். பார்த்தா அவன் ஸ்டன் ஆயிட்டான். டேய் என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. ஏசு இறந்துடவே செஞ்சுட்டான். கமாண்டர்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏசு அப்படின்னு சொல்லிட்டு. ஜீம்பே என்னன்னு பார்த்தா மொத்த பைரட் குரூவும் அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒயிட் பிளட் அப்படி ஷாக்ல இருக்காரு. என்னன்னு பார்த்தா லூஃபி வாயை திறந்துட்டு அழ ஆரம்பிச்சவன் தான் இன்னும் அழுதுகிட்டே இருக்கான். கமாண்டர்ஸ் மார்க்கோ எல்லாரும் அழுகுறாங்க. ஒயிட் பிளட் அப்படி ஸ்டன் ஆகி நின்னுகிட்டு இருக்காரு. ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பைரட் குரூவுமே மிரண்டுட்டாங்க. இந்த எல்லா விஷயமும் வந்து அப்படி கேமரால பதிய ஆரம்பிச்சிருச்சு. டே ஃபயர் ஃபிஷ் ஏசு இறந்துட்டான்டான்னு சொல்லிட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. பார்த்தா அக்கைனு குத்தனதை வந்து மொத்த உலகமே பார்த்திருந்திருக்கு. ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி வாயை திறந்து அழுதுகிட்டே இருக்கான். அவனோட அழுவே நிப்பாட்டவே முடியல. வேற மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். அவன் முயவராபாய் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா அந்த வல்கோனம் திரும்பி வந்துகிட்டே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா லூஃபி கதையை முடிக்கலான்னு வரான். டே இது அக்கைனுடா திரும்பி கொல்லலான்னு வரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. முகிவரா உன் கதையை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வேறலாம் வரான். பார்த்தா அதுக்குள்ள வேற எவனோ வந்துட்டான். அது நம்ம மார்க்கோ. டே உன்னை கொல்ல விட மாட்டான்னு சொல்லிட்டு மார்க்கோ மாசா வந்து நின்னுகிட்டு இருக்கான். லூஃபிசான்னு சொல்லிட்டு ஜீம்பே வந்து நின்னுகிட்டு இருக்காரு. டே இடையில வராதான்னு சொல்லிட்டு வல்கனோ பவரை வச்சு ஒரு அழுத்துறான். இருந்தாலும் மார்க் நின்னுகிட்டு இருக்கான். டே இந்த வாரணம் முடியலடான்னு சொல்லிட்டு மார்க்கோ கத்துறான். ஏசோட பிரதரை வந்து காப்பாத்தணும்டா, இப்ப அடுத்த மிஷன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஏசு உயிருக்கு பதிலா இப்ப லூஃபி வந்து ஏசிதான் இருக்க வாழ்ந்துகிட்டு இருக்கான்டா. நம்ம அதனால லூஃபியை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. கமாண்டர் மார்க்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகுறானுங்க. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லடா, நம்ம ஏசுக்காண்டி இவனை காப்பாத்தியே தீரணும், அவனை சாக விடக்கூடாதுடா, இது ஒயிட் பிளட் பைரட்டுக்கே வந்து மரியாதை இல்லாம ஆயிருன்னு சொல்றான். சொன்னோன்னு எல்லாரும் படையெடுத்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. டே லூஃபி ஆன்சியா சிட்டிக்கு போயிடாதடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டே நான் தான் சொன்னோம்லடா அவனை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கைனுவோ கத்திக்கிட்டு இருக்கான். அடிச்சு பறக்க விட்டுட்டு திரும்பி மாசா வாரான். ஆனா அதுக்குள்ள வேற யாரோ வந்துட்டாங்க. பார்த்தா அது ஒயிட் பீர்டு மாசா வந்து நின்னுகிட்டு இருக்காரு. அக்கைனுவோ ஷாக்ல இருக்கான். எங்கடா போறான்னு சொல்லிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்காரு. ஏச கொன்னது அப்படி யோசிச்சு பாக்குறாரு அவரு. ட்ரெமர் ஃப்ரூட்டை வச்சுக்கிட்டு ஒரு குத்துறாரு. அவனை வச்சுட்டு ஒரு அழுத்துறாரு. அப்பா கோபப்பட ஆரம்பிச்சிட்டாடா, வாங்கடா எல்லாரும் இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ட்ரெமர் ஃப்ரூட்டை வச்சுட்டு ஒரு அழுத்துறாரு. காலெல்லாம் வச்சு அழுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அக்கைன்னு தப்பிச்சு போறான். சுத்தி அடிக்கிறாரு. அவனும் ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா இருந்தாலும் அவரு வேற லெவலான சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அக்கைனுவே பறக்க கொடுத்தாரு. அக்கைன்னு ஒரு ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். இருந்தாலும் விட மாட்டேங்காரு. உன்னை விடுவானடான்னு சொல்லிட்டு ட்ரெமர் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு அடி அடிக்கலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள ஹெல் கவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். பார்த்தா அவர் நெஞ்சில வச்சு இன்னொரு அழுத்த ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா ஒயிட் பிரீட அப்படி எரிச்சிட்டான். அவன் ஏச கொன்னது இல்லாம ஒயிட் பிரீட கதையே முடிக்க ஆரம்பிச்சிட்டான். மார்க்கோ எல்லாருமே மிரண்டுட்டாங்க. நான் தான் சொன்னோம்ல உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உன் கதை ஒரேடியா முடிச்சுன்னு சொல்றாங்க. அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்ல கத்துறானுங்க. நெஞ்சில இருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. செங்குக்கு அப்படி நின்னுட்டு இருக்கான். அப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் மீசையே உடஞ்சிருச்சு. அப்பான்னு ஏசு சொன்னதை தான் அவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு உடம்புல இருந்து வருது நெருப்பு ஃபயர் ஃபிஸ்ட் ஏச பார்த்த மாதிரியே இருக்கு. அப்பான்னு சொன்னதுல ஞாபகத்துக்கு வருது. அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கு நிக்கிறானுங்க. இங்க அக்கைனுவோ ஒரு போடு போட்டான் ஒயிட் பிரீட. இருந்தாலும் அவர் விட மாட்டேக்காரு. அக்கைனுவோ புடிச்சு இழுத்துட்டாரு. அவரு எங்கடா நீ போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு அப்படியே சட்டையை புடிச்சு ஒரு தூக்குறாரு. அக்கைனுவ தூக்கி போட்டு தரல வர போறான். சடனா ட்ரெமர் ஃப்ரூட் வச்சுட்டு ஒரு பார்வை பாக்குறாரு. ஏசேடா அடிக்க உன் கதையை நான் முடிக்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அக்கைனுவ
ஒரு அழுத்து அழுத்துறாரு. அக்கைன்னு 4 துண்டா போயிட்டான். ரத்த வெள்ளத்துல செதறதான் அக்கைனும். அடிச்சல்ல அந்த இடமே பொழந்துருச்சு. என்னன்னு பார்த்தா மொத்த நேவி ஹெட் குவார்டர்ஸுமே துண்டு துண்டா ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அடி அக்கைனுக்கு போட்டா அக்கைன் என்ன ஆகும்? அக்கைனுக்கு கதையவே முடிக்க போறாரு அவரு. செங்கக்கோ ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அடிச்சல்ல அக்கைனு பேச்சு முச்சே இல்லாம அப்படி ஸ்ட்ரெயிட்டா போய் உள்ள உள்ள போறான். ஒயிட் பிளட் வேற நின்னுக்கிட்டு இருக்காரு. ஒயிட் பிளட்னு சொல்லிட்டு அட்மிரல் அக்கைனு உள்ளே விழுந்துட்டான். அட்மிரல் சக்க சுக்கின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. எல்லாரும் போய் தண்ணிக்குள்ளே விழுறானுங்க. அவர் அடிச்சல்ல அந்த இடமே ரெண்டா பொழந்துருச்சு. மார்க்கோவோ கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க நேவி ஹெட் குவார்டர்ஸ் உடஞ்சு துண்டு துண்டா ஆயிருச்சு. இது முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்பா நல்லா இருக்காரான்னு சொல்லிட்டு மார்க்கோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவர் வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அப்பாவும் அவங்களும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. ஒயிட் பிளட் தனியா நிக்கிறாரு, இவங்க தனியா நிக்கிறாங்க. இடையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கே வந்துருச்சு. அப்பாவுக்கு நம்மள செப்பரேட் ஆயிட்டோம்டான்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அப்பா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. ஆனா ஒயிட் பிளட் இருந்தாலும் வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. அவருக்கோ கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய்கிட்டு இருக்கு. இவனுக்கு இன்னும் எங்க இருந்துடா பவர் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு செங்கக்குவோ பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க இன்னும் எதையும் பாக்கலடான்னு சொல்றாரு ஒயிட் பிளட். ஐயா தூக்கிட்டு பவர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் விடல ஒயிட் பிளட். வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மன்னா சும்மாவா டேய் இன்னும் நான் முட்டிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ட்ரெமர் ஃபுட் யூஸ் பண்ணி மாசம் அடிக்கலான்னு வர அடிச்சு எல்லாத்தையும் பற கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மார்க்கோவோ பாத்துக்கிட்டே இருக்கான். டேய் வாங்கடா எல்லாரும் ஷிப் நோக்கி போன்னு சொல்லிட்டு கத்துறான் ஒரு பக்கம் மார்க்கோ. ஆனா அப்பா அவனுக்கு விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சாமுராய் மாதிரிலாம் எவ்வளவு இருக்கானுங்க. அப்பா விட முடியாதுன்னு சொல்லிட்டு அழுகுறானுங்க. ஆனா அவனோட கடைசி ஆட்டம் என்ன, எல்லாருமே இங்கிறது தப்பிச்சு போங்கன்னு சொல்லியிருப்பாரு அவரு. அவரால் இனிமேல் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஈஸ்டாலாம் நின்றுட்டு இருக்கானுங்க. லூஃபியோட சேஃப்டி வேற எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போ ஹங்கக்கோ பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஒயிட் பிளட் எல்லாத்தையும் பற கொடுத்துருக்காரு. உங்களோட ஆர்டரை வந்து ஒபே பண்ணலன்னு எங்களை மன்னிச்சிருங்க அப்பா. ஆனா யாராச்சும் உங்களை ஒரு ஆள் பாத்துக்கிட்டு தானே இருக்கணும். அது நான் இருப்பேன்னு சொல்லிட்டு மார்க்கோ நின்னுக்கிட்டே இருக்கான். ஒயிட் பிளடோ வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நேவி ஹெட் குவார்டர்ஸே அடிச்சு ஒத்தாளா நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தனை துண்டு துண்டு ஆக்குறாரு. ட்ரெமர் ஃப்ரூட்டை வேற லெவலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒயிட் பிளட். நெஞ்சில 2 ஓட்டை வேற லெவலா, நெஞ்சில பெரிய ஓட்டையே இருக்கு. ஆனா இருந்தாலும் மாசா நிக்கிறாரு. பார்த்தா வேற எவனா வந்துட்டு எவனா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்பது ஏதோ ஒரு ஜெயிண்ட் வேற வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் எவனோ ஒருத்தன் பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கடான்னு சொல்றாங்க. பார்த்தா ஒரு குரூவே அங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டேய் நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியான்னு சொல்லிட்டு செங்கக்குவோ கேக்குறாரு. எவனோ ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் டீச் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா மார்ஷல் டி டீச் பண்ணிட்டான். அதான் பிளாக் பீரியட் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் பண்றான்னு சொல்லிட்டு டேய் சான் ஜுவான் உல்ஃபை உனக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்கடான்னு சொல்றாங்க. பார்த்தா அவன் அந்த இம்பல் டவுன்ல இருந்தவன் கரெக்டிங்க அவ்வளோ பிசாரோவெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் இருக்கான். கிரசன் மூன் ஹண்டர் கேத்ரினா டிவான்னு சொல்றாங்க. அப்புறம் ஹெவி ட்ரிங்கர் வாஸ்கோ ஷாட்னு சொல்றாங்க. பார்த்தா என்னன்னு பார்த்தா மார்ஷல் டி டீச் வந்து அந்த ஜெயில இருந்து இவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கான். இதுல ஜெயில் மேனேஜர் சிறிய வேற பிளாக் பீரியட் கூட்டு வந்திருக்கான். இதெல்லாம் பிளாக் பீரியட் பைரட்ஸ் தான் சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. புது 5 பேரையும் சேர்த்திருக்கான். அப்பா அவங்களோட சாவுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்றான். டே டீச்னு சொல்லிட்டு ஒயிட் பீரியடோ கோவத்தில் நின்றுகிட்டு இருக்காரு. அதோட முடியாது அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.